எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற கதை பால்மணம். இது கோபங்கள் எழுதியது. 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கு. பால்மணம். கிருஷ்ணா, கிருஷ்ணா குரல் கொடுத்துக்கிட்டு குழந்தையை தேடினாள் மன்னி. பிஞ்சி விரல்களால் ஜன்னலை பிடித்தவாறு நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்த குழந்தை கிருஷ்ணா தன் முகத்தை திருப்பி மெல்ல பார்த்தாள். வெள்ளரி பிஞ்சு போன்ற ஈரம் ததும்பிய முகம், சிறகுகளாக படபடக்கும் இமைகள், கண்ணாடி மணிகளாக உருளும் கண்கள், ஒளி அரும்பாய் பற்கள், பூ போன்ற உதடுகள், நுங்கு நிறை குரல், தெய்வ வடிவாக முகம், முகத்தில் சிந்தனை சாயல். கிருஷ்ணாவிற்கு, அம்மா அதோ பாருமா, குப்பை தொட்டியில நாய் கொட்டி படுத்திருக்கு என்று நாயை காட்டினாள் கிருஷ்ணா. சி, அது அழுக்கு, அசிங்கம். நம்ம டாமியை பாரு, சுத்தமா இருக்கு அப்படின்னா மன்னி. அம்மா, இந்த நாயை சோப்பு போட்டு குளிப்பாட்டலாமா, சுத்தமாக ஆயிடுமா அப்படின்னா கிருஷ்ணா. அது தெரு நாய், தொடப்படாது அப்படின்னு அதட்டினா அம்மா. கிருஷ்ணாவோ நம்ம நாயை மட்டும் தொடலாமாம்மா அப்படின்னு கேட்டா. அப்பா திட்டுவார், வா உள்ளே என்று குழந்தையை உள்ளே அழைத்து சென்றாள் மன்னி. அப்பா திட்டாட்டா தொடலாமாம்மா என்று மறுபடியும் கேட்டாள் குழந்தை. மன்னி என்னிடம் குறைப்பட்டுக்கிட்டா. பாரே ராமு, இவ கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல, ஒரு தனி ஆள் போடணும் போல சலித்து கொண்டாள் மன்னி. நீ படி ராமு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். எனக்கு படிக்க தோணவில்லை. தெரு நாய்க்கும் வீட்டு நாய்க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சமரச நோக்க இது, இல்லை உலகத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் கீரை கொண்டு வர பாட்டியை பார்த்துட்டு அவகிட்ட ஓடினா கிருஷ்ணா. ஏய் கிருஷ்ணா, கிழவியை தொடாத, அவ உடம்பு சரியில்லாதவ அப்படின்னு அதட்டினா மன்னி. பயந்து போன குழந்தை, பாரு சித்தப்பா, அம்மாவை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ அப்பாவை தொடலியா அப்படின்னு கேட்டா. நான் கிருஷ்ணாவை தூக்கிக்கிட்டு, அம்மா சொன்னதை கேளு, நான் உன்னை சாயந்தரம் காந்தி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய சமாதானம் செஞ்சேன். சாயந்தரம் சாலையில் போகிற வழியில் ஒரு முதியவர் கை வண்டியில் பாரம் அதிகமாக ஏற்றிக்கிட்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போனார். கிருஷ்ணா அதை பார்த்துட்டு, சித்தப்பா அங்கே பாரு, அவர் ரொம்ப பாவம், வியர்க்குது, காலில் செருப்பு கூட இல்லை இல்லையா, தர சுடும் இல்லை அவருக்கு, என் செருப்பு சின்னதாக இருக்குது சித்தப்பா, உன் செருப்பு அவர் கொடுக்குறியா, நீ தான் வீட்டில் பூட்ஸ் வச்சிருக்கே அப்படின்னு கேட்டா. அவர் தூரம் போயிட்டாருமா, இன்னொரு நாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தவருடைய கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் அந்த சரி செய்ய நினைக்கும் முயற்சி பண்ணுற குழந்தை அன்பையும் கருணையும் பார்த்து அவளை வாரி அணைச்சி முத்தம் கொடுத்தேன். அன்னைக்கு கோடை மழை, சில்வண்டுகள் ரீங்காரம் சத்தம் கேட்டது. வீட்டு வராண்டாவில் குளிரில் நடுங்கிக்கிட்டே 2 ஆட்டுக்குட்டிங்க மழைக்கு வந்து ஒதுங்கி இருந்தது. மெல்ல பொழுதும் விடிஞ்சது. மன்னி குரல் கேட்டது. இங்கே இருந்த பால் குட்டி எங்கே போச்சு? இங்கே தானே வச்சுட்டு உள்ளே போனேன். குழந்தை கொஞ்சம் தானே குடிச்சான், மிச்சப்பால் அப்படியே இருந்ததே. எனக்கு ஒரு சந்தேகம். தெரு பக்கம் மெதுவாக போய் எட்டி பார்த்தேன். நான் நினைச்சது சரிதான். குழந்தை கிருஷ்ணா அந்த மழையில் நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி வாயில் அந்த பால் புட்டியை வச்சு அதுக்கு பால் ஊட்டிகிட்டு இருந்தா. நான் நெகிழ்ந்து போயிட்டேன். அண்ணாவையும் மண்ணியும் கூப்பிட்டு காட்டினேன். கேமராவை மெல்ல எடுத்துட்டு வந்து ஃபோட்டோவும் எடுத்தேன். எவ்வளவு கருணை நிறைந்த காட்சி இது! அந்த சின்ன சிறு ஜீவனுக்கு தாயாகி விட்டாளா கிருஷ்ணா? நான் அதை ஃபோட்டோ எடுத்து என்கிட்டயே வச்சுக்கிட்டேன். குழந்தை திரும்பி எங்களை பார்த்தா. பாவமா இந்த ஆட்டுக்குட்டி, ராத்திரி பூரா சாப்பிடலை, அதுக்கு யார் பால் கொடுப்பா, பசிக்கும்ல அப்படின்னு மண்ணி கேட்ட அப்பாவியா கேட்டா. நீ தான் இருக்கியடி தங்கம் அப்படின்னு மகளை அணைத்து முட்டமிட்டா மண்ணி. இருந்தாலும் தம்பிக்கு வச்சிருந்த பாலை வீணாக்குறோமேன்னு எண்ணம் கொஞ்சம் கூட தெரியலையே இவளுக்கு. இவெல்லாம் எப்படி தான் பேர் சொல்ல போகிறாளோ, மற்ற குழந்தைங்க எவ்வளவு சாமர்த்தியமாக இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட குறைப்பட்டுக்கிட்டா மண்ணி. குழந்தை தானே மண்ணி, வளர வளர சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். என் மனசில் குழந்தைய பெருமையாகவும் நினச்சேன். எனக்கு உத்தியோகம் கிடைச்சிருச்சு. நான் வெளியூர் போக வேண்டியிருந்தது. மொத்தமாக 5 வருஷம் ஓடிடுச்சு. அண்ணா மண்ணி குழந்தைங்களை பார்க்க ஆசையாக திருச்சிக்கு புறப்பட்டேன். இப்போது கிருஷ்ணா 8ஆம் கிளாஸ் படிப்பா. அவள் நினைவுகள் எனக்கு வந்து போனது. கிருஷ்ணா என்னை கண்டதும் முதல்ல கிட்ட வரவே தயங்கினான். பின்னாடி நல்லா சகஜமாய் ஒட்டிக்கிட்டா. அன்னைக்கு சாயங்காலம் அவளை கூட்டிக்கிட்டு கடைத்தெருவுக்கு போனேன். எதையோ பேசிக்கிட்டு வந்தா. தம்பி ரவியை பாரு சித்தப்பா, பால் சாதத்தை தெருநாய்க்கு போடுறா, நம்ம டாமிக்கு தானே போடணும் அப்படின்னா.
நான் அவளை பார்த்தேன். அவள் வளர்ந்துட்டா, மற்றவங்கள போல நினைக்க கற்றுக்கிட்டா. நான் அமைதியாக நடந்தேன். அன்னைக்கும் அப்படி தான் வெளியில் கிருஷ்ணாவோட சிரிப்பு சத்தம் கேட்டது. நான் என்னன்னு எட்டி பார்த்தேன். ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு நொண்டி நொண்டி நடந்து கீழே விழுந்தது. அதை பார்த்து ரசித்து கை தட்டி சிரிச்சா கிருஷ்ணா. நான் கத்தினேன், ஏ கிருஷ்ணா முட்டாளே, வாங்க, பாவம் அது, ஏன் கல்லால் அடிச்ச? வளர வளர உனக்கு அறிவே இல்லை, இறக்க குணமே போயிடுச்சு அவனை விட்டு, உள்ளே போ அப்படின்னு கத்தினேன். கிருஷ்ணா கண்ணில் குழப்பத்தோடு உள்ளே போயிட்டான். அன்னைக்கு கிருஷ்ணா நான் எதையோ எழுதிக்கிட்டு இருந்தப்போ சத்தம் போட்டு போன்னு யார்கிட்டயோ சொல்லிகிட்டு இருந்தான். தெருவில் வேலை செய்கிற கூலி தொழிலாளி தண்ணி கேட்டிருக்காரு, அவரை வெளியில் போ அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா. மண்ணி உள்ளே இருந்து வந்தா. யாருடி அது அப்படின்னு கேட்டா. கிருஷ்ணாவோ நான் விரட்டிட்டேம்மா அப்படின்னு சொன்னான். சமத்து, வா அப்படின்னு மண்ணி கிருஷ்ணாவே அழைச்சிட்டு போனான். எப்படி மாறிட்டா கிருஷ்ணா? எனக்கு தோன்றியது. கருணை கொண்ட உள்ளம் தண்ணீர் கூட தராமல் ஒருவரை விரட்டக்கூடிய அளவுக்கு காலம் அவளை மாற்றிடுத்தா. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணன் வந்தார். நீ பார்த்ததை விட கிருஷ்ணா வளர்ந்துட்டா இல்லை, கெட்டிகாரி ஆயிட்டா அப்படின்னு பெருமைப்பட்டார். பால் மனதோடு இருக்கிற கிருஷ்ணாவை பார்க்க வந்தேன். ஆனால் சராசரியாக வாழ்க்கை வாழ பழகி போன கிருஷ்ணாவை பார்த்தேன். இதோட இந்த கதை முடியுது. அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.